ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tamiltechsalem. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மினி மொபைல் டெலஸ்கோப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மொபைல் டெலஸ்கோப் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நார்மலான ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த டெலஸ்கோப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம ஒரு பெட்டரான வீடியோஸும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெலஸ்கோப் மூலமா நம்ம ஒரு மேக்ரோ வீடியோவும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மொபைல் டெலஸ்கோப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த டெலஸ்கோப்பை பத்தின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 8xக்கான லென்ஸை எப்படி ஃபிட் பண்ணணுன்ற இமேஜை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே இன்னும் 2 லென்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பில் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னே சொல்லலாம். இதுதான் அந்த 8xக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக நம்ம எந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் வீடு பாருங்கள். இப்போ இந்த 8xக்கான டெலிஃபோட்டோ லென்ஸை நம்ம யூஸ் பண்ணி மொபைலில் கேப்சர் பண்ணுறோம். கிளாரிட்டி எப்படி பக்காவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டவரை பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி நல்ல லெவலில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஊத்துக்கரடு மலை. அந்த மலையில் இருக்க கோயில் முதல் கொண்டு எல்லாமே கிளாரிட்டியாக நமக்கு தெரியுது. எங்கள் வீட்டுக்கும் இந்த ஊத்துக்கரடு மலைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக இப்போ என்னோடய தம்பி சுஜித்தை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிற்க வச்சு பார்க்கலாம். இதோட கிளாரிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெட்டரான குவாலிட்டியில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோ DSLRல கேப்சர் பண்ணுது. ரைட் சைடில் இருக்கிற வீடியோ 8xக்கான லென்ஸில் பிடிச்ச வீடியோ. நீங்களே பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. இது பார்க்கும்போது டிக்டாக்ல ரீல்ஸ் போடுறப்ப எடுக்கிற வீடியோ கிளாரிட்டி அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேக்ரோ லென்ஸ். நார்மலாக நம்ம மொபைலில் கொடுக்குற மேக்ரோ லென்ஸ் மூலமாக ஃபோட்டோ மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் இந்த மேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதோட டெமோ எப்படி இருக்குன்னு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக அழகாக இருக்குன்னே சொல்லலாம்.
இந்த மேக்ரோ லென்ஸை யூஸ் பண்ணி பிடிச்ச ஃபோட்டோ பாருங்கள். இது எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண கிடையாது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கான ஃபிஷ் ஐ லென்ஸ் தான் இது. இந்த லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் கேமராவில் எடுக்கிற வீடியோ மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இந்த லென்ஸும் அந்த மேக்ரோ லென்ஸும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாதுன்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே ஒர்த்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த லென்ஸை நான் வெறும் 500 ருபீஸ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இதோட விலை அதிகமாக கூட இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.